ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணா சொல்லலாம் உங்க எல்லாரையும். சோ உங்க எல்லாத்துக்கும் வந்து பெரிய பெரிய ஹாய் 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 அப்படின்றது ரொம்ப நார்மலா இல்ல, ரொம்ப நார்மலா இருக்கா? ஏதோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் சும்மா அப்படி கொடுத்த மாதிரி. ஓகே, ஏதோ பயங்கரமாலாம் பண்ணுவாங்களேடா, அந்த சைடுல இருந்து பாதி டேக் போன டம்முன்னு வந்து நின்று ஹாய் டம்முன்னு நின்று உன் கை ஒரு கை என் கை ஒரு கை வணக்கம் அந்த மாதிரி தானா? இந்த மாதிரி அந்த மாதிரி டிஃபரண்ட் ஃப்ளேவர். இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி பண்ணது இல்ல. இல்லடா அது மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணலாம்டா. நீ சரி இப்போ என்ன பண்ணலாம்ன்ற? ஓகே நீ போ சொல்றேன். ஆக்ஷன் வந்தோனே வந்துடணும். ஓகே ஓகே ஆக்ஷன். ஹாய் ஹாய். இப்போ பாத்தீங்களா, இதுலயே ஏமாத்திட்டா. இதுலயே வந்து ரெண்டு கை இப்படி வச்சு ஹாய் அப்படின்லான்னு பார்த்தா இப்போ இப்படின்ட்டா. சரி ஓகே, இப்படி வச்சு அது வணக்கம் இல்லையா? இது முதல்லயே நம்ம அந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிருக்கலாம். எஸ். சோ உங்க எல்லாரையும் வந்து இப்பெல்லாம் வந்து பார்க்காம இருக்கவே முடியல. மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது ஒரு நாள் கேப் விட்டாலும். அதனால தான் வந்து அந்த மாதிரி மிஸ் பண்ற ஃபீல் வரும்போது உடனே மேக்கப் போட்டு இப்படி ஃப்ரீ ஹேர் லூசர் எல்லாம் விட்டு அப்படியே வந்து அழகா உட்காந்துருது. கடைசியா வீடியோ வந்து ஒரு 2-3 days தான், சின்ன கேப் தான் ஆச்சு. அதுக்குள்ள நீங்க வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம், உங்களை வந்து நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட வீடியோஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டார்லிங்ஸ்லாம் கேட்குறாங்க. நீங்க வந்து பாஸ்து கொட்டும் போது எனக்கு வந்து அப்படியே என் கையால எதனா சோறாக்கி குழம்பாக்கி கொட்டணும்னு எனக்கும் தோணுது. வேணாம் வேணாம் வேணாம், அந்த ரிஸ்க் வேணாம். நான் இப்பயும் சொல்றேன் வேணாம். நான் கை வச்சு விளையாடிட்டு இருக்கேன். எஸ். நீ என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியுமா? என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? அது நீ ஒரு 5 டாபிக், நான் ஒரு 5 டாபிக். ஓகே 5 வேர்ட்ஸ் கொடுக்கணும். ஓகே அந்த 5 வேர்ட்ஸ் பத்தி ஒரு 1 minute டைம் வச்சிட்டு இந்த 1 minuteக்கு எந்த இடத்துலயுமே திக்காம திணறாம வந்து ஃப்ளூயண்டா ஸ்பான்டேனிட்டியா வந்து அந்த டாபிக் பத்தி ஏதாவது சம்திங் என்ன தோணுதோ அது வந்து பேசணும். நல்லா பேசலாமே. அத பேசலாம் தம்பி, ஆனா வந்து அது தூய தமிழ்ல நீங்க பேசணும். தமிழ்லையா? என்ன தமிழ்லையா? இப்ப தமிழ்ல தானே பேசிட்டு இருக்க. இல்ல இப்ப தமிழ்ல பேசிட்டு இருக்க. ஓகே, குறிப்பிட்ட ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல வர கூடாதா? ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல வர கூடாது. தமிழ்னா நார்மல் வந்தான் போனா அப்பலாம் வருகிறேன் போகிறேன் அந்த மாதிரி அந்த தூய தமிழ்ல வந்து. இது வந்து பனிஷ்மென்ட் ரெடி பண்ணிருக்குதுப்பா இது டாஸ்க். பனிஷ்மென்ட் என்பது தண்டனை என்று கூற வேண்டும் தூய தமிழ். ஓஹோ, அது போன்ற ஒரு தமிழை உன் இடத்துல இருந்து இன்று எதிர்பார்க்கிறேன். ஓகே ஓகேவா? தமிழ் அறிவுகள் கொட்ட வேண்டும். ஓகே வான்றது இப்ப நீ இங்கிலீஷ்ல சொல்லிட்டு சரியா? ஓகே ஓகே, இது ஒரு முடிவோட தான் வந்திருக்கு இன்னைக்கு. ஆமா, நாம் அனைவரும் இப்போ இன்று முதல் நாம் தமிழிலேயே உரையாடுவோம். இந்த ஒரு வீடியோ முடியும் வரை உங்களது கமெண்டை கூட நீங்கள் தூய தமிழில் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதை நான் மிகவும் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீ ஸ்டார்ட் பண்ற டாபிக் நான் ஸ்டார்ட் பண்ணவா? இல்ல ஃபர்ஸ்ட் நீயே ஸ்டார்ட் பண்ணு, நான் உன்னை கேள்வி கேக்குறேன். இது கொஞ்சம் தடுமாற்றமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுதான் டைமர்லாம் ரெடி வச்சிருக்கேன். நீ அத மறந்துட்ட பாரு. நான் சார்ஜ் எல்லாம் போட்டு வந்த அப்படி 1 minute. ஓகே டக் டக் கேக்க என்னை மாட்டி விடுறதுக்கு என்னை வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே போயிடலாமா? உனக்கான ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகே பொருளாதாரம். பொருளாதாரத்துக்கு போய்யா நீ? ரெடி? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பொருளாதாரம் என்பது மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அந்த பொருளாதாரம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் நினைத்த பொருட்களை நினைத்த நேரத்தில் வாங்க முடியாது என்று பெரியவர்கள் அன்றே கூறியிருந்தனர். அதனால் பொருளாதாரத்தை நாம் வழிக்கு கொண்டு வருவது என்னவென்றால் அந்த பொருளாதாரத்தை வந்து நாம் மிகவும் சேமிப்பதன் மூலமாக மட்டுமே பொருளாதாரத்தை நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். சரியா? அந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னவென்று கூறுவது என்று தெரியவில்லை. இன்னும் ஒரு நிமிடம் முடியவே இல்லை. பொருளாதாரம் என்பது இப்ப இந்திய பொருளாதாரம் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இது இருக்கிறது இல்லையா, அந்த அந்த சப்ஸ்டிட்யூட் இல்லை, அந்த ஒன்று அனைவரையும் உள்ளே உட்கார வைத்திருக்கிறதே ஒரு இது, அதற்கு பேர் தமிழில் எப்படி சொல்லுவாங்க? அது இல்லை அது இல்லை, அந்த கிருமி 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 அந்த கிருமியால் வந்து பொருளாதாரம் மிகவும் வந்துட்டு கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சிறப்பாக முடித்து விட்டேன். சிறப்பாக முடித்து விட்டேன். ஒரு பாயிண்ட் இல்ல, ஒண்ணும் கிடையாது, சும்மா ஏதோ ஒன்னு வாய்க்கு வந்து அடிச்சு விட்டேன். அதெல்லாம் சரியான ஒரு புள்ளி விவரமாகத்தான் சொல்லி நான் என்ன முடிஞ்சிச்சுல இப்ப வா அடுத்து முடிக்க. ஓகே சோ உனக்கு வந்து என்ன கொடுக்கலாம்? ஓகே கல்யாணம். கல்யாணம். கல்யாணம் என்பது ஒரு ஒரு அதுக்கு எதை சொல்றது தமிழ்ல? ஒரு என்னடா தமிழ்ல சொல்ல தேட வார்த்தையில கேவலமான விஷயம். ஆமா இல்ல, அது வந்து கல்யாணத்துக்கு முன்பு வந்து ஒரு சிறகடைந்த பறவையா நான் வந்து ஒரு தனிமையா ஒரு தனிமையிலே சிறகடிந்த பறவையா நான் வந்து தனிமையில் ஒரு இனிமை காணிக்கொண்டுச்சு அந்த மாதிரி நான் வந்து சுதந்திர பறவையாக சுத்தி கொண்டிருந்தேன். இப்பொழுது என்னவென்றால் என்னை வந்து சாம்பார் பொடி, எலுமிச்சம் ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய் இதெல்லாம் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று நீ கட்டளை இடுகிறாய். வந்து பாருங்க தமிழ்ல. ஓகேல தமிழ் அந்த மாதிரி வந்து
ஐயோ இன்னும் 7 செகண்ட் தான், ஒரு நிமிஷம் போச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்தோம் எனக்கு தான் வந்துருது. ஓகேவா, நல்லா வருது. ஓகே இல்ல போ போ. ஆனா ஓகே வந்து டஃப் கொடுத்துட்டேன்ல. அத நம்ம தோத்து டஃப் கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சரி ஓகே சரி ஓகே. உனக்கு நான் என்ன கொடுக்கறேன்னா வாகனங்கள். ஆமா. டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ. வாகனம் என்பது நம் அனைவரது வாழ்க்கையிலும் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு இது. எது அந்த வாகனம்? சரியா? வாகனம் என்பது 4-5 வகைகள் கூட படலாம். பைக், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், சக்கரமே இல்லாத வாகனங்கள், அது பறக்கக்கூடிய வாகனங்கள். இது போன்ற நிறைய பறவைகளுக்கு இயற்கையாகவே அதன் ரெக்கை இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்கள் பறந்து செல்ல முடியும். ஆனால் மனிதர்களுக்கு ரெக்கை இல்லை என்ற காரணத்தினால்தான் அந்த ரெக்கையை போன்று இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை நமக்கு உருவாக்கி நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய பல வகையான விஷயங்கள் அனைத்தையும் வந்து சொல்லிக்கூடிய. இன்னும் இவ்வளவு நேரம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த மணிக்கணக்கு இடுதல் மிக தவறாக இருக்கிறது. அந்த மணிக்கணக்கு மணி என்பது மாணி, தட் மணி. நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்றடா நீ? அந்த மாதிரி செகண்ட்ல இப்ப நான் 4 செகண்ட்னா நீ ஒரு 4 செகண்ட்ல முடிச்சிருக்க. பிஃபோர் அது தப்பு பண்ணிருக்க. ஓகே ஃபைன். இப்பவே பாயிண்ட் சொல்றது இல்ல, சும்மா வாய் வந்து அடிச்சு விடுறது. ஓகே 10. ஓகே அடுத்து உனக்கானது. ஓகே வாழைப்பழம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வாழைப்பழமா? ஓ சரி போனா போதும். அதாவது இல்ல அது சொல்லுங்க ஏச்சி சொல்லு. வாழைப்பழம் என்பது நாம் அனைவரும் ஒன்றுவிட்டு அந்த தோலை கீழே செலுத்தக்கூடாது. வருபவர்கள் வலிக்கு விழுந்துருவார்கள். கீழே செலுத்தக்கூடாது. நடந்து வருபவர் வலிக்கு வானத்தை பாற்ற மாதிரி விழுந்து விடுவார்கள். அதற்காக டைம் ஆகிவிட்டதா இல்லையா? டைம் ஆகிவிட்டதா? நொடிகள். அடுத்து இப்ப உசாராயிடும். அவமானமா இருக்கு எனக்கு. நேரம் ஆகிவிட்டதுக்கு டைம் ஆகிவிட்டது. நல்லா போகுது இப்பதான். ஓகேவா? ஓகே அடுத்தது வந்து உனக்கு கொடுக்குற டாபிக் வந்து ஓகே இப்ப லேட்டஸ்டா போயிட்டு இருக்கா பார்த்து பிடிச்சி வாங்கி போடுவோம். டிக்டாக். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அதை பற்றி நான் என்ன சொல்லுவது? இப்ப நான் என்ன பண்றது? அதாவது அந்த செயலி இருக்கிறதல்லவா, அந்த எந்த செயலி? அது தமிழில் அது இல்லை, அவர்கள் வைக்கவில்லை பெயர். அதனால் நானும் அதை சொல்ல இயலாது. நீ என்னை சொல்லுமாறு சொன்ன அந்த செயலி என்பது மக்களிடையே மிக பிரபலமடைந்த ஒரு செயலியாக இருந்து வந்து கொண்டிருந்தது. தற்பொழுது அது வந்துட்டு நமக்கு அவ்வளவாக ஹெல்தி இல்ல, உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்ற காரணத்தினால் நமது நாட்டில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அண்டை நாடுகளில் இருந்து வருவதை தவிர அப்படி என்ற ஒரு காரணங்கள் வந்து அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த செயலியை தூக்கி விட்டனர். தற்பொழுது அதற்கு மாற்றாக வேறு சில செயலிகள் அதைத்தான் நானும் கூறுகிறேன் தமிழில். அதை வந்து தூக்கி இது வந்து ரொம்ப அநியாயமா சென்று கொண்டிருக்கிறது. தூக்கி தற்பொழுது அனைவரும் நலமாக இருக்கின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தப்பு. இப்பதான் செகண்ட்ஸ் முடியுது. இந்த கடைசியில ஒரு செகண்ட்ல ஓகேனா ஓகே எதுக்கு சொல்ற? அப்படிலாம் கேட்க கூடாது. நான் பேசும்போது இங்கிலீஷ் பேச கூடாது. நான் ஆயத்துக்கு கன்ஃபியூஷன் பண்ணுவேன். நீ தான் அது உசாரா இருக்கணும். ஏன் எனக்கு கூட செகண்ட்ஸ்ல வந்து ஓகே இல்ல கொடுக்க முடியாது. தப்புனா தப்புதான். நமக்கல நான் இன்னும் முறைச்சிட்டு தான் இருக்கேன். இந்த எனக்கான क्वेश्चन கேளு. அப்ப இன்னும் ஒரு பாயிண்ட் தான் நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் தான் உனக்கு. நான் உனக்கு நீ எவ்வளவு கேட்டிருக்கேன்? 2 தான் கேட்டிருக்கேன். நான் 2 கேட்டிருக்கேன், நீ 2 கேட்டிருக்க. அப்படியா கேட்டேன்? சரி ஓகே. உனக்கு நான் கொடுக்கவிருக்கும் அந்த டாபிக் என்னவென்றால் கொரோனாவை எனக்கு கொடுத்து விட்டாயா? ஆமா உனக்கு தான் கொடுத்திருக்கேன். கொரோனா என்பது ஒரு கொடிய நோய். சரி. அதற்கு வந்து அனைவரும் வீட்டில் இருந்து அமைதியாக தனிமையிலே இருங்கள். சற்று நிலவரம் மோசமாக இருக்குது இல்லையா? இல்லவா இப்படி வந்து சிக்கிக்கொண்டு கொரோனா என்பது தற்போது இல்லை ஏதாவது வருமா என்று பார்க்கிறேன். ஒன்றும் வரவில்லை.
இல்ல எதுவும் வர மாட்டேங்கிறது. அதுக்கான கேள்விகள் நீ வந்து என்னிடம் தவறாக கேட்டு விட்டாய். கொரோனாவை பற்றி கூற வென்றால் நான் என்ன செய்வது? ஆனா வந்து இந்த பாயிண்ட் உனக்கு கிடையாது. ஒரு டாபிக் கொடுத்தா அத பத்தின மீனிங்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் வந்து நீ சொல்லணும், ஸ்பான்டேனிட்டியா சொல்லணும், ஃபாஸ்டா சொல்லணும். ஏன் நீ இதுக்கு முன்னாடி எப்படி மீனிங்கா சொன்னீங்க? நீங்க நான் ஃபாஸ்டா தான் சொன்னேன். ஃபாஸ்டா சொன்னானே மீனிங் சொன்னா எனக்கு என்ன சொல்றது என்று தெரியவில்லை. மேலே பார்ப்பது கீழே பார்ப்பது அது போன்ற செயலில் ஈடுபடுவது தவறான செயலாகும். சரி இது பாயிண்ட் இல்லையா? இது பாயிண்ட் கிடையாது. சரி ஓகே. அடுத்து எனக்கு. அடுத்தது உனக்கா? ஆமா எனக்கே தான். உனக்கு ஒரு வெடி வைப்பது போல் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பார்க்கிறாயா? நீ ஏன் இப்ப தமிழ்ல பேச? என்னிடமே வா. ஆமா ரெடி? உனக்கான கேள்வி வந்து குக்கர். ஸ்டார்ட்ஸ் நவ. என்னது? அதை பற்றி ஏன் என்னிடம் கேட்கிறாய்? ஐயையோ, அது எனக்கு இழைத்த ஒரு மாபெரும் துரோகத்தை ஜென்மத்தில் நான் மறக்க மாட்டேன். சரி, அந்த ரைஸ் வந்து இது வச்சனால கொஞ்சம் லைட்டா அந்த டாப்ல போச்சு. அதுதான் அந்த குக்கர் என்பது தமிழிலும் குக்கர் தான். அதற்கு நீ எனக்கு விளக்க கொடுத்து தான் ஆக வேண்டும். அந்த குக்கர் என்பது அதனால நம்ம அரிசியை போடும் பொழுது தண்ணீரை கரெக்ட் ஸ்டாப். 26 செகண்ட்ல அவுட். 26 செகண்ட்ல அவுட். என்ன தண்ணீரை சரியாக ஊற்ற வேண்டும் என்று கூறுவது பதிலாக தண்ணீரை கரெக்டாக ஊற்ற வேண்டும் என்று ஷட் தோத்து விட்டாயா? இப்பொழுது 3 கேள்விகள் கேட்கிறேன். 2 அவுட் ஆகிவிட்டது. பிடி. ஓ 3 கேட்டு விட்டாயா? ஆமா. ஓகே, உன்னிடத்தில் நான் என்ன கேட்பது? ஓகே. வாழ்க்கை. வாழ்க்கை. ஆமா. வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு முன்பு நான் மிக 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 சந்தோஷமாக சிறைகடைந்து சுதந்திரமாக பரவி திரிந்து கொண்டிருந்தேன். இனி என்ன இந்த क्वेश्चनக்கு ஒரே ஆன்சர் சொல்றியா? கல்யாணத்துக்கு அதான் சொன்னா, வாழ்க்கைக்கு அதான் சொல்றேன். இல்லை அது இல்லை அது சராசரி பற்றி கூறு. நண்பர்களுடன் சேர்ந்து நான் வந்து சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வந்து என்னை வந்து என்ன இந்த இந்த கறி மீன்களை வந்து இங்கு எங்கு கிடைக்கும் என்று தெரியவில்லை. இங்கு எங்கு கிடைக்கிறது என்று தெரியவில்லை. அப்போது எனக்கு கண்ணு கேட்ட தூரம் ஃபுல்லா 50 செகண்ட் 10 செகண்ட்ல போய் தான் நானும் ஜெயிச்சிருப்பேன். சரி ஓகே. இப்பொழுது வந்து உன்னிடம் கேட்க போறது கடைசி கேள்வி. இப்படி சாதாரணமா உன்னிடம் பேசும்போது தமிழ் சூப்பரா வருகிறது, நன்றாக வருகிறது. ஆன் பண்ணிவிடல். சி ஸ்டார்ட். ரெடியா? அடுத்த क्वेश्चन போலாமா? போயிடலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ. அவர்களை பற்றி கூற வேண்டும். இல்ல டீடைலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தமிழில் எப்படி கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. இல்ல இங்கிலீஷ்ல நீங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுதான் அவர்கள் வந்து அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. நமது இந்த 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 டேபிள் இந்த தொலைக்காட்சியும் இல்லை. அதுதான் தொலைக்காட்சி. ஆமா, தொலைக்காட்சி. தொலைக்காட்சியும் அவர்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய இயலாது. நாம் வந்து கொண்டு ஆரம்பித்த காலம் முதல் இக்காலம் வரை அவர்கள் வந்து மிகவும் இக்காலம் வரை அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய ஆதரவை நமக்கு வாரி வாரி வழங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அன்பை வாரி வழங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை என்று இருந்தாலும் அவர்களை என்றாவது ஒரு நாள் அவர்களை நேரில் பார்த்து அவர்களுக்கு அந்த மனமார்ந்த நன்றி அவர்களிடம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய மிக நீண்ட கால ஆசையாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய இதற்கு என்ன சொல்லுவார்கள், உங்களுடைய விருப்பங்களை வழங்க வேண்டும். இந்த நேரத்துல இப்படி ஒரு மெசேஜ் போட்டு விட்டல. லைக் போடுங்கன்றது இந்த क्वेश्चनலயே ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். எஸ். சோ வந்து என்ன விஷயம்னா, இது வந்து நான் ஜாஸ்தி வின் பண்ணா நீ ஜாஸ்தி வின் பண்ணியான்றது கணக்கே போட முடியாத அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருவரும் விளையாடினோம். ஆனால் வந்து என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் தான், அட்லீஸ்ட் உன்னை விட ஒன்னாவது நான் லீடிங்ல இருப்பேன் எனக்கு ஒரு நம்பிக்கை. சோ கண்டிப்பா நான் தான். கண்டிப்பாக நான் தமிழ் பேசுவது கொஞ்சம் கடினம் தான். அதற்காக நீ ஒரு இப்பொழுது என்ன பனிஷ்மென்ட் தர போகிறாயா? ஆமால, போத்துனா பனிஷ்மென்ட் தரணும்ல. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கேம் தான் முடிஞ்சு போச்சு. நீ ஏன் இப்படி மறுப்பு தூய தமிழ் பேசுறீங்க? இல்லை, நான் இப்பொழுது வந்து பழகி கொள்கிறேன். முதலா எனக்கே சரியா வராது. ஓகே ஃபைன். பனிஷ்மென்ட் நான் என்ன யோசிச்சேன் பார்த்தா நான் தானே தோப்பேன், தோத்து போயிடுவேன். நீங்க எனக்கு பனிஷ்மென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைச்சா இன்னைக்கு அதிசயமா நான் ஜெயிச்சிட்டேன். யோசிக்கலேட்டா சட்டுப்புட்டுன்னு. ஓகே
நான் வந்து நெக்ஸ்ட் இதுக்குள்ள எப்படியாவது ஒரு பனிஷ்மெண்ட் டிஃப்ரெண்டா யோசிச்சு உனக்கு நான் அதை கொடுக்குறேன். அதையும் ஒரு வீடியோவா நான் வந்து நான் கண்டிப்பா எடுத்து போட்டுறேன். அது போக வந்து இந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கொடுங்க. அது எவ்வளவு கொடூரமான பனிஷ்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் உங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அவர்களை வேற கூப்பிடுகிறீர்களா? வக்காலத்திற்கு கூப்பிடுகிறேன். வக்காலத்திற்கு இப்பொழுது எதற்காக தமிழ் பேசிக் கொண்டிருக்காய் மாயடா? அதான் கூறினேனே, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை மாயடா. அதான் கூறினேனே இப்பொழுது தமிழ் கற்றுக்கொள்கிறேன் என்று. ஓகே ஃபைன். ஸோ டன். ஸோ நீங்களும் வந்து அப்படி ஜாலியாக அப்படி ஃபன்னாக அப்படி ஃபென்டாஸ்டிக்காக வந்து டைம் எல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்சு நம்ம எல்லாரும் வந்து மறுபடியும் பேக் டு பேக் அப்படி ஒர்க் பண்ணி இப்படி வேற லெவல் பண்ணுறோம், அப்படி மாஸ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வீடியோ நீங்களும் வந்து போயிட்டு தூய தமிழ் விஷயங்கள்லாம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி ஒரு நாள் முழுக்க அந்த மாதிரிலாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகேவா? ஆமா, அது எப்படி பண்ணணும் உங்க வீட்டில் கேட்டாங்கன்னா இந்த வீடியோ நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அப்புறமா பார்க்க சொல்லுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சொல்லுங்க, அப்பதான் கண்டினியூஸா அப்படி வீடியோஸ் பார்த்தலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோல கூடிய விரைவில் மீட் பண்றோம். நிறைய பேர் லைவ் குக்கிங்லாம் வர கேக்குறீங்க, என்ன தைரியத்துல கேக்குறீங்கன்னு தெரியல. பட் நான் வந்துட்டு கண்டிப்பா ஆக்சுவலி என்ன தைரியத்துல கேக்குறீங்க, எதுக்கு கேக்குறீங்க? நீங்க என்ன கத்துப்பீங்க லைவ்ல? நீங்க ஆல்ரெடி பயங்கரமா கத்து வச்சிருப்பீங்க. இந்த லைவ் குக்கிங்ல நீங்க என்ன கத்துக்க போறீங்க? நான் அதெல்லாம் பக்காவா பண்ணுவேன். அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் ரெசிபி பண்ண போறாங்களோ அதுதான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வாட்டி வீட்ல உட்கார வச்சு லைனா இதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு தைரியம் தான் கேள்றா. இவன் மிக அதிகமாக பேசுகின்ற காரணத்தால் அடுத்த முறை 2 பனிஷ்மெண்டாக அவருக்கு கொடுப்பேன் என்பதை வாக்கு கொடுத்து கொண்டு இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். ஓகே, thank you subscribers. இத்துடன் thank you my family. இனிய தமிழ் நன்றி வணக்கம். இத்துடன் நாங்கள் நிறைவு செய்கிறோம். வணக்கம். நிறைவு செய்கிறோம் மறந்து விட்டேன். நிறைவு செய்கிறோம்.